இந்த பாடுகள கடந்து போறதுக்கு எனக்கு பலன தாங்க ஆண்டவரே. எனக்கு ஞானத்த தாங்க ஆண்டவரே. எனக்கு இத எப்படி ஹேண்டில் பண்ணணும், இங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படின்னு நீங்க ஆண்டவரோட துணையையும், அவரோட தயவையும், அவரோட உதவியையும் நாடணும். ஆ இதுக்கு நடுவுல நின்னுட்டு, நீங்க நிலைச்சு நின்னுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகிமை, ஆளுகை, கேரக்டர்ல பக்காவா உங்கள உருவாக்கி கொண்டு போய், அங்க கொண்டு போய் நிப்பாட்டிருவாரு. மகிமையிலே ஆளுகையிலேயும். 2 தீமோத்தேயு 2:12 வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவரோட கூட நாம் பாடுகளை சகித்தோமானால், அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால், அவரும் நம்மை மறுதலிப்பார் அப்படின்னு வசனம் சொல்லுது. பல பேரை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. நாங்க எங்க பாட்டன், பூட்டன் எல்லாம் பரம்பரை கிறிஸ்தவனுங்க தான். எங்க அம்மா, அப்பா எல்லாம் கிறிஸ்தவங்க தான். நாங்க இப்ப சர்ச்சுக்கு போறதில்ல.